மந்திரக்கல்லும் மாயக்காட்டேரியும். வெற்றி என்ற இளைஞன் ஒரு பழைய ஓலைச்சுவடியை தற்செயலாகக் கண்டெடுத்தான். அதில் கருநாக காட்டின் நடுவே இருக்கும் ஒரு குகையில் நினைத்ததை நடத்தும் மந்திர வைரம் ஒன்று இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. பேராசை கொண்ட வெற்றி ஊர் மக்கள் தடுத்தும் கேட்காமல் அந்தக் காட்டுக்குள் சென்றான். இருள் சூழ்ந்த அந்தக் காடு மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது. திடீரென்று மரங்கள் அசையாமல் நின்றன. பறவைகளின் சத்தம் அடங்கியது. வெற்றியின் முன்னால் ஒரு பெரிய குகை தெரிந்தது. அதன் உள்ளே நுழைந்தபோது ஒரு பீடத்தின் மேல் அந்த மந்திர வைரம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. வெற்றி அந்த வைரத்தை தொட்ட அடுத்த நொடி குகையே அதிரத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான நிழல் உருவம் போல் மாயக்காட்டேரியவன் முன்னால் தோன்றியது. மனிதா, இந்த வைரத்தை எடுக்க வேண்டுமானால் நீ ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த உருவம் கரகரப்பான குரலில் பேசியது. என்ன நிபந்தனை என்று நடுக்கத்துடன் கேட்டான் வெற்றி. இந்த வைரம் உனக்கு வேண்டிய செல்வத்தை தரும். ஆனால் நீ எப்போதெல்லாம் பொய் சொல்கிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று மறைந்துவிடும். இதற்குச் சம்மதமா என்று கேட்டது. வெற்றி, நான் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று உறுதியளித்து வைரத்தை எடுத்து வந்தான். வைரத்தின் உதவியால் அவன் பெரிய மாளிகை கட்டி வாழத் தொடங்கினான். ஆனால் ஒருமுறை ஒரு சிறிய லாபத்திற்காக ஒரு வியாபாரியிடம் பொய் சொன்னான். அடுத்த கணமே அவனது அழகான மாளிகை மறைந்து பழைய குடிசையாக மாறியது. தனது பேராசையும் பொய்யும் தன்னை அழித்துவிடும் என்பதை உணர்ந்த வெற்றி அந்த வைரத்தை மீண்டும் காட்டில் கொண்டு போய் வைத்துவிட்டான். அன்று முதல் அவன் நேர்மையாக உழைத்து வாழத் தொடங்கினான். நீதி. நேர்மையற்ற வழியில் கிடைக்கும் செல்வம் நிலைக்காது. பேராசை எப்போதும் ஒரு விலையுயர்ந்த விலையே கேட்கும்.